சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே லாரி ஒன்று பழுதாகி நடுவழியில் நின்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து பெரும்பாலான மக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு வாகனங்களில் செல்கின்றனர். தென் மாவட்ட மக்கள் பெரும்பாலும் இந்த பகுதியை தான் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். ஆறுமுகம், தென் மாவட்ட மக்களுக்கு பிரதானமான சாலை அதுதான். அந்த பகுதியில் இப்ப போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சரி செய்வதற்கு எவ்வளவு காவல்துறையினர் நிகழ்வெடுத்தல் இருக்கிறாங்க? என்ன விவரம்? அதாவது வணக்கம் ஆனந்தி. அதாவது ராணிப்பேட்டையிலிருந்து மருத்துவ பயன்பாட்டிற்காக கேஸ் ஏற்றி கொண்டு டேங்கர் லாரி திருச்சிக்கு சென்றது. நாகராஜன் என்பவர் ஓட்டி வந்த இந்த லாரியானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென டேங்கர் லாரி பழுதாகி சாலை நடுவே நின்றது. டேங்கர் லாரி நடுவே நின்ற டேங்கர் லாரியால் சென்னை திருச்சி தேசிய கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. அதாவது தமிழகத்தின் மையப்பகுதியாக உளுந்தூர்பேட்டை இந்த சுங்கச்சாவடி தான், இந்த உளுந்தூர்பேட்டை பகுதி தான் பல்வேறு வாகனங்கள் கடந்து செல்ல சூழ்நிலை இருப்பதால் பழுதான டேங்கர் லாரி கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கியுள்ளன. அதாவது இந்த பழுதான டேங்கர் லாரியால் வாகனங்கள் அதிக அளவு போக்குவரத்து சிக்கியுள்ளன. சுமார் 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்று உள்ளதால் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை மற்றும் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து போக்குவரத்தை ஒரு வழியாக மாற்றியும் மாற்றுப்பாதையில் அனுப்புவதையும் வாகனங்களை அனுப்பி வைத்து வருகின்றனர். அனுப்பி வைத்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பழுதான வாகனத்தை டேங்கர் லாரியை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் கடுமையான அவதியடைந்து வருகின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஆறுமுகம்.